ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதை கூட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் நான் நடந்துக்கிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்க எல்லாமே செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம சில விஷயங்களை கடந்து போகிறதுக்காகவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ மட்டும்தான் என்னால் எல்லா விஷயங்களும் நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒருத்தரை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்ம யாரையும் கவலைப்படுறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இல்லை. அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம், பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் இப்போதைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அப்படின்னோடனே சரி விடுங்க, நம்ம அதுக்கு மேலே என்ன நடக்குதோ அதோட கடவுளோட செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நம்மளை சார்ந்திருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிற மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டோன்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸான விஷயந்தான் வாழ்க்கையில். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கள நான் வேறு விஷயத்துக்காகவோ இல்லை அதுக்காக இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்காக நம்ம அவங்கள நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இதுக்காக அவங்கள நான் வேணும் வேண்டான்ட்டு நான் முடிவு பண்ணலை. ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் முயற்சி செஞ்சாலும் நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும்ல. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்காக தான் நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ எதுக்குமே சம்மந்தப்படுத்துறதுக்கான தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருப்போம். அதுக்காக நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். இப்பப்போ இந்தந்த விஷயங்களில் நம்மளுக்கு யாருக்குமே எந்த விஷயத்துக்குமே சரியில்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்காக மற்றவங்கள நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம எதையுமே சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கடந்து போவோம் வாழ்க்கையில். அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கான இது. அப்படின்னோடனே சரி விடுங்க, நம்ம அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும், செய்யணும். அதுக்கு மேலே நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னோடனே ஆமாம், அதுதான் நானும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள இவங்களன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காமல் காரணத்தை அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க, நான் எதையும் இப்போக்கி சொல்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதப்ப நம்ம அதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்காக நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்காக மரியாதை கொடுக்குறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணணும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே.